மனதை எவ்வாறு தெளிவாக வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதை பற்றி நமக்கு விளக்க வருகிறார் டாக்டர் கார்த்திகேயன் அவர்கள். நம் விடையிலே நிகழ்ச்சி நிறைய பகுதியாக வரவிருப்பது மனமே மனமே. விடியலே வா தொடரில் மனமே மனமே நிகழ்ச்சியில் இன்றைக்கு குழந்தைகளுக்கு எதிரான துன்புறுத்தல் நிகழ்ச்சிகள் பற்றி பார்க்கலாம். ஆங்கிலத்திலே சைல்டு அபியூஸ் என்று சொல்வார்கள். குழந்தைகளை துன்புறுத்துதல், குழந்தைகளுக்கு எதிரான செயல்களிலே ஈடுபடுதல், குழந்தைகளை காயப்படுத்துதல், குழந்தைகளை வன்கொடுமைக்கு ஆளாக்குதல், இன்னும் சொல்லப்போனால் குழந்தைகளை பாலியல் பலாத்காரத்திலே ஈடுபடுத்துதல் ஆகிய இவை அனைத்துமே குழந்தைகளுக்கு எதிரான ஒரு துன்ப நிகழ்ச்சிகளாகவே கருதப்படுகின்றன. இந்த குழந்தைகளுக்கு எதிரான ஒரு துன்ப நிகழ்ச்சிகள் உலகம் முழுவதும் பரவி கிடக்கிறது. நம் நாட்டிலும் கூட ஏதோ மற்ற நாடுகளிலே மட்டும், வளர்ந்துவிட்ட நாடுகளிலே மட்டும் இருப்பதாக நாம் கருதி கொண்டிருக்க முடியாது. அப்படி நினைத்தால் நம்மை நாமே ஏமாற்றிக்கொள்கிறோம் என்று பொருள். இந்த நாட்டிலே தான் பேசிக்கொள்கிறார்கள் குழந்தையும் தெய்வமும் ஒன்று என்று. ஆனால் நிச்சயமாக அவர்கள் குழந்தையை தெய்வமாக மதிப்பதில்லை. பல நேரங்களிலே, எல்லா இடத்திலும் சொல்லவில்லை, பல இடங்களிலே இப்படி நடந்து கொண்டு இருக்கிறது. பலவிதமான சித்திரவதைகள் குழந்தைகளுக்கு எதிராக நடைபெற்று வருவது கண்கூடு. பல நேரங்களிலே, மிக பல நேரங்களிலே இவைகள் நம் கண்களுக்கு தெரியாமலே மறைமுகமாக நடந்து வருகின்ற ஒன்றாகும். வெகு சில நேரங்களிலே தான் அவைகள் வெளியே தலைப்படத் தொடங்குகின்றன. பலவிதமான வன்முறைகள் குழந்தைகள் ஆளாக நேரிடுகிறது. அந்த வன்முறைகளை பார்த்தால் உடல் ரீதியான வன்முறைகள் அல்லது உணர்ச்சி கலந்த மனப்பூர்வமான அல்லது மனது சகஜலப்படக்கூடிய, மனது காயப்படுத்தக்கூடிய நிகழ்ச்சிகள் என்று பிரித்து கொள்ளலாம். பல வீடுகளிலே குழந்தைகளை அடித்தல், துன்புறுத்துதல், காயப்படுத்துதல், இன்னும் சில நேரங்களிலே பார்த்தால் நாங்கள் பெற்றோர்கள் அடித்து குழந்தைகள் கைகால் உடைந்து, எலும்புகள் உடைந்து போகிற அளவுக்கு, காயங்கள் மிக பெரிதாக இருக்கிற அளவுக்கு என்றெல்லாம் காண முடிகிறது. இன்னும் சில நேரங்களிலே பார்த்தால் அந்த குழந்தைகளை வசைபாடுதல், தேவையில்லாத வார்த்தைகள், இழிவான வார்த்தைகள், கெட்ட வார்த்தைகள் மூலமாக திட்டுதல், அவையுமே அந்த குழந்தைகளுடைய மனதை பாதிக்கும். அது தவிர அந்த குழந்தைகளுக்கு இருக்கிற அடிப்படை தேவைகளை கூட பூர்த்தி செய்ய முடியாமல், அவர்கள் உண்ண உணவு, இருக்க இடம், அந்த உடுக்க உடை என்பனவற்றை கூட தர முடியாமல் அவர்களை ஒரு துன்புறுத்துகின்ற நிகழ்ச்சி தான் அது. அவர்களுக்கு சரியான ஒரு பராமரிப்பு கிடையாது, பாதுகாப்பு கிடையாது. இந்த குழந்தைகளுக்கு எதிரான இந்த வன்முறை நிகழ்ச்சிகள் என்பது காலங்காலமாக இருந்து வந்தாலும் தற்பொழுது மிக அதிகமாக காணப்படுகிறது. அதற்கு காரணம் வறுமையாக இருக்கலாம், வேலையில்லா திண்டாட்டமாக இருக்கலாம், அல்லது நகர்ப்புறமயமாதல் இருக்கலாம், அல்லது தற்காலத்திலே மிக பெரிய அளவிலே எங்களால் கருதப்படுகிற ஒரு விஷயம், பெற்றோர்களிடம், குறிப்பாக தந்தையர்களிடம் இருக்கிற குடிப்பழக்கம், குடிநோய். இதனால் அந்த குழந்தைகள் ஏற்படுகிற உடல் மன நல பாதிப்புகள் மிக மிக அதிகம். குடிக்கிற பெற்றோர், குடிக்கிற தந்தை, குடிக்கிற தகப்பன் தன் குழந்தை என்றும் பாராமல் அந்த குடிவெறியிலே அடித்து நொறுக்குகின்ற காரியங்களை பார்க்கலாம். அவன் ஏதோ அடிப்பது மனைவியை மட்டுமல்ல, குழந்தைகளையும் சேர்த்தே அடிக்கிற கொடுமையை நிகழ்வு. ஆக இந்த குடிநோய் என்பது மிக முக்கியமான ஒரு காரணமாக இருக்கிறது. அது தவிர அந்த குழந்தைகளுடைய மனதை புண்படுத்தும்படியான காரியங்களும் நிறைய நடக்கின்றன. இந்த குழந்தைகளுடைய ஒரு கலாச்சாரத்தையே மாசுபடுத்துகிற அளவுக்கு கூட காரியங்கள் நடந்து வருகின்றன. நேற்று இன்றோ பார்க்கலாம் பத்திரிகைகளிலே,
சிறிய குழந்தைக்கு 4 வயது குழந்தைக்கு மதுவை ஊற்றி கொடுத்து அவர்கள் கொண்டாடுகின்ற அந்த வன்முறை கொடுமையாளர்களை, குணநல கேடர்களை பார்க்கலாம். ஆக இப்படிப்பட்ட ஒரு குழந்தைகளை துன்புறுத்தி அதன் மூலமாக மகிழ்ச்சி அடைகிற ஒரு குணாதிசயம் கொண்டவர்களை கூட நம்முடைய இருக்கிறார்கள். இவர்களை எல்லாம் எங்கு கொண்டு போய் சேர்ப்பது, எப்படி தண்டிப்பது, யார் இவர்களை கண்காணிப்பது என்பதெல்லாம் மிக பெரிய ஒரு கேள்வியாக இருக்கிறது. இந்த குழந்தைகளினுடைய துன்புறுத்தல் காரணமாக அவர்களுடைய உடல் மட்டும் பாதிக்கப்படுவதில்லை, மன ரீதியாக அந்த குழந்தைகள் பாதிக்கப்படுகிறது. இன்னும் சொல்லப்போனால் இந்த குழந்தைகளுக்கு எதிரான வன்முறைகளிலே மிக கொடுமையானது அல்லது அதிக அளவு காணப்படுவது குழந்தைகளுக்கு எதிராக நடக்கிற பாலியல் பலாத்காரங்கள், சைல்டு செக்ஷுவல் அபியூஸ் என்று சொல்கிறோம். இந்த சைல்டு செக்ஷுவல் அபியூஸ் என்று சொல்லப்படுவது ஏதோ குழந்தைகளுக்கான பாலியல் பலாத்காரம் என்பது நம் நாட்டிலே இல்லை என்று நினைத்து கொண்டிருக்கலாம். இல்லை, சமீபத்திலே சென்னையிலே எடுத்த ஒரு ஆய்வின்படி, ஒரு சமூக நல ஆய்வின்படி பள்ளிக்கு செல்கின்ற குழந்தைகள், பெண் குழந்தைகள் ஏறக்குறைய 100க்கு 40க்கு மேல் ஏதோ ஒரு காரியத்தில் அந்த பாலியல் பலாத்காரத்திற்கு உட்பட்டிருக்கிறார்கள் என்பது அவர்கள் ரகசியமாக எடுத்த கண்காணிப்பிலே தெரிய வருகிறது. பல நேரங்களில் இந்த குழந்தைகள் வெளியே சொல்ல தயங்குகிறார்கள். அதற்கு காரணம் அதனால் ஏற்படுகிற அவமானம், தனக்கு மட்டுமல்ல குடும்பத்துக்கு ஏற்படுகிற இழிவு, குடும்பத்திலே சொன்னால் எங்கே பெற்றோர்கள் கண்டித்து விடுவார்களோ, அடிப்பார்களோ என்கிற பயம், அந்த கொடுமையை செய்த பாதகர்கள் அவர்களை விரட்டுகின்ற துணி, அல்லது அப்படி செய்தால் நாம் நம்முடைய சக தோழர்களிலிருந்து, தோழிகளிலிருந்து ஒதுக்கப்பட்டு விடுமோ என்கிற நிலை, இப்படிப்பட்ட பலவித காரணங்களினால் அவர்கள் தங்களுடைய வேதனையை வெளியே சொல்ல முடியாமல் மனதுக்குள்ளே பொய்து கொண்டிருக்கிறார்கள். இப்படிப்பட்ட இந்த சைல்டு செக்ஷுவல் அபியூஸ், பாலியல் பலாத்காரங்கள் மிக அதிகமாக நடைபெறுகிறது. பெரும்பாலும் இதிலே குற்றவாளிகள் என்பது தெரிந்த ஒரு நபராகவே இருக்கிறார்கள். வயது முதிர்ந்த அல்லது ஒரு தாத்தாவோ மாமாவோ இருக்கலாம், பக்கத்து வீட்டுக்காரராக இருக்கலாம், அல்லது தெரியாத ஒரு நபராகவும் இருக்கலாம். ஆக இப்படிப்பட்ட நபர்கள் மூலம் இவர்கள் அனுபவிக்கிற அந்த சித்திரவதை அவர்கள் உடலளவிலே மட்டும் பாதிப்பை ஏற்படுத்தவில்லை, மன அளவிலே மிக அதிக அளவு அவர்கள் பாதிப்பை உண்டு பண்ணுகிறது. அதனால் உடனடி தாக்கம் இல்லாவிட்டாலும் கூட பின்னாளிலே அவர்களுக்கு மன வருத்தம், மனநல பாதிப்பு, தங்களை தாங்களே இழந்து விடுகிற நிலை, அதனால் ஏற்படுகிற குடிப்பழக்கம், அதனால் ஏற்படுகிற கெட்ட சகவாசங்கள், அதனால் ஏற்படுகிற ஒரு கெட்ட தன்மை ஆகியவையெல்லாம் இது காணப்படுகிறது. இதற்கு உண்டான சட்டத்திட்டங்கள் நிறைய இருக்கிறது, ஆனால் அவை அமுல்படுத்தப்படுகிறதா என்பதுதான் கேள்விக்குறி. ஆக இந்த சமூக நலக்கேடு என்பது, குழந்தைகளுக்கு எதிராக நடக்கிற வன்முறை என்பது, குழந்தைகளுக்கு எதிராக நடக்கிற பாலியல் பலாத்காரம் என்பது ஒரு சமூக நல பிரச்சனையோடு கூடிய மக்கள் நல பிரச்சனையாக மட்டுமல்லாமல் மன ரீதியான ஒரு பாதிப்பை உண்டாக்கக்கூடிய பிரச்சனை என்பதை நாம் உணர்ந்து அதை அணுக வேண்டும்.